வணக்கம். சித்தகர் உணவு மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு வாரம் ஒரு கீரை வரிசையில் கரிசலாங்கண்ணி கீரையை பற்றி பார்க்கலாம். கரிசாலை பொன் அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவ குணம் மிக்க ஒரு கீரை அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரை. கரிசலாங்கண்ணி கீரை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது, கண் நல்லா தெரியும், இது தொடர்ந்து சாப்பிட்டா அப்படின்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கரிசலாங்கண்ணியில் 4 வகை உண்டுங்க. ஏன்னா அந்த வகையை எப்படி நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா, அது பூக்கிற பூவை வச்சு நம்ம பார்க்கலாம். சிவப்பு, நீலம், மஞ்சள், வெள்ளை அது அப்படின்னு கலர் பூக்கும் போது இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, நீலம் கரிசலாங்கண்ணி, சிவப்பு கரிசலாங்கண்ணி அப்படின்னு பிரித்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். மஞ்சள் இருக்கிறதுலே இந்த 4ல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி நல்ல மருத்துவ குணம் மிக்கது. வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். இதை நல்லா வேக வைத்து அந்த ஆவியை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மூல நோய் குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இது நமக்கு புதிய வரவு இல்லையா? நம்ம இந்த செய்தி நமக்கு புதிய தரவாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணியை எப்படிலாம் சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கண்மை, இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிலேருந்து கண்மை தயாரிப்பாங்க. கரிசாலை அப்படிங்கிற ஒரு கற்பம், அதாவது மஞ்சள் காமாலை குணமாகறதுக்கும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிலேருந்து நிறையவே மருந்துகள் தயாரிக்கப்படுது. இதோட வேரை பொடி செய்து வைத்துக்கொண்டு அந்த வேரை மருத்துவ குணம் மிக்க இந்த வேரை எல்லா சித்த மருந்துகள்லையும், அதுவும் முக்கியமாக கல்லீரல் அப்படின்னு சொல்லப்படுற லிவர், மண்ணீரல் ஸ்ப்ளீன், சிறுநீரகம் சொல்லப்படுற கிட்னி, நுரையீரல் சொல்லப்படுற லங்ஸ், இந்த 4 உறுப்புகளுக்கும் சிறந்த மருந்தாக இந்த கரிசலாங்கண்ணி கீரை பார்க்கப்படுது. இந்த கீரையும் தண்டையும் வேக வைத்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த 4 உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் நல்லா செயல்படுறதுக்கு ஊக்கமாக இது செயல்படும். அது மாதிரி கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம செல்ஸ்லாம் நல்ல ரீஜெனரேட் ஆகி நம்ம உடல் பொன் மாதிரி மினுமினுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. செல்ஸ், அதாவது நம்மளோட உயிர் அணுக்கள் எல்லாமே நல்லா அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஸ் எல்லாமே நிறைய டெட் செல்ஸ்லாம் நீங்கி புது செல்ஸ் உருவாகி நம்ம மேனி பளபளப்பும் உடல் வன்மை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கரிசலாங்கண்ணியோட பவர் இன்னும் நல்லா தெரியுது பாருங்களேன். அதனால கரிசலாங்கண்ணி வாரம் 2 முறையாவது குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி கீரை, அது மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி வெள்ளை கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி எப்படியாவது நம்ம சமையலுக்கு, அதுவும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை பருப்பு நெய்யோட சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட பலன் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி கீரையை பருப்பு நெய்யோட சேர்த்து சமைத்து குழந்தைகளுக்கும் சரி நாமளும் சரி சமைத்து சாப்பிட்டுட்டே வரலாம். கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டுட்டு வந்தால் தோல் நல்ல பொன்னிறம் ஆகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறோம் இல்லையா? அதேமாதிரி கரிசலாங்கண்ணி கீரையை அரைத்து தேய்த்து குளித்தாலும் இந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இது நமக்கு புதிய செய்தியாக இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை அரைத்தும் உடலில் தேய்ச்சிக்கலாம், சாப்பிட்டாலும் நமக்கு மேனி பளபளப்பாக பொன்னிறமாக மாறும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அடுத்தது கரிசலாங்கண்ணி கீரை முடி வளர்கிறதுக்கு, கருமையாக ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில் கரிசலாங்கண்ணி கீரை, கையாந்தரை சாறு, இது 2த்தையும் சேர்த்து ஒரு தைலம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போதும் சரி தலைக்கு தடவும் போதும் சரி முடி நல்ல அடர்த்தியாக கருமையாக ஆகும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. ஸோ கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண் நல்லா தெரியும், முடி நல்லா வளரும், நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நல்லா திறன்பட செயல்படும், நிறம் பொன்னிறமாக, அதாவது ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது, அந்த ஸ்கின்ல உள்ள கலர் பொன்னிறமாக மாறும். இவ்வளோ நன்மை மிக்க இந்த கீரையை நாமும் குழந்தைகளும் பெரியவர்களும் அனைவரும் இந்த கீரையை வாரம் 2 முறையாவது சமைத்து சாப்பிட்டு, அதுமாரி சித்த மருத்துவர்களோட அணுகி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கரிசலாங்கண்ணி மாத்திரைகளாக நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.